வணக்கம் நண்பர்களே. ஒரு இடத்துல நீங்க இருந்து அங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னா, உங்க இருப்புக்கு மரியாதை இல்லைன்னா, நீங்க இருந்தும் இல்லாததுக்கு தான் சமம். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 பேர் கூடி பேசுற இடத்துல நீங்க ஆர்வமா ஒரு விஷயம் சொல்ல வருவீங்க. ஆனா உங்களை ஒரு எறும்பு மாதிரி நினைச்சு யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வேற பக்கம் திரும்பிப்பாங்க. அந்த நிமிஷம் பூமியை பிளந்து உள்ள போயிடலாம்னு தோணும்ல. நம்மளை மட்டும் ஏன் இந்த உலகம் இப்படி ஒதுக்குது, நமக்கு என்ன தகுதி குறைச்சல்னு ராத்திரி தூங்காம கூட அழுதுருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா உங்க மதிப்பை நீங்க இன்னும் அதிகரிக்கல. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லைன்னா நீங்க எவ்வளோ பெரிய டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, மக்கள் உங்களை குப்பையா தான் பார்ப்பாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்த போற 15 சக்தி வாய்ந்த ரகசியங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவோட கடைசி 5 ரகசியங்கள் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த கடைசி 5 ரகசியங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பழைய அவமானமே உங்களுக்கு மிஞ்சும். உங்க மதிப்பு உயர போற அந்த உண்மையான பயணம் இப்ப தொடங்க போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் ரகசியம், குறைவா பேசுங்க. நண்பர்களே, முதல் வழி இதுதான், குறைவா பேசுங்க. இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நிதானமா யோசிச்சு பேசுறவங்க ரொம்பவே கம்மி. குறைவா பேசுறது பலவீனம் இல்ல, அதுதான் புத்திசாலித்தனம். எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேச்ச கொஞ்ச நாள்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா எப்போ ஒருத்தர் அமைதியா இருந்து தேவைப்படும் போது மட்டும் பேசுறாரோ அவர் வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும். அறிவாளிங்கிறவன் சரியான நேரத்துல பேசுவான், மௌனத்தின் மூலம் தன் மதிப்பை கூட்டிக் கொள்வான். நீங்க குறைவா பேசும்போது ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட மக்கள் அதை உன்னிப்பா கவனிப்பாங்க, ஏன்னா அது அபூர்வமா வருது. உதாரணமா, ஒரு மீட்டிங்ல எல்லாரும் கத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அமைதியா இருந்து கடைசியா எழுந்து 2 வரியில ஆனா ஆழமா ஒரு கருத்தை சொன்னா எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. குறைவா பேசுறதுனா ஊமையா இருக்கிறது இல்ல நண்பர்களே, தேவையற்ற வார்த்தைகளை குறைத்து அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுறது. உங்க வார்த்தைகள்ல ஆழம் இருக்கும் போது மதிப்பு தானா வரும். இரண்டாவது ரகசியம், உங்களை நீங்களே மதியுங்கள். உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். எவன் ஒருவன் தன்னை தானே மதிக்கலையோ அவனை இந்த உலகமும் மதிக்காது. யோசிங்க, நீங்களே உங்க மேல சந்தேகப்பட்டா நான் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா மத்தவங்க மட்டும் எப்படி உங்களை மதிப்பாங்க? நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் உலகம் உங்களை சீரியஸா எடுத்துக்காது. அதனால இன்னையில இருந்து உங்களை குறைத்து மதிப்பிடுறத நிறுத்துங்க. உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. உங்க தவறுகளை ஒரு பாடமா பாருங்க, தண்டனையா பார்க்காதீங்க. உங்ககிட்ட நீங்களே அன்பா பேசுங்க. உங்களோட மதிப்பு நீங்க உங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல இருந்துதான் தொடங்குது. மூன்றாவது ரகசியம், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இல்ல சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றது உங்க மதிப்பை குறைச்சிடும். நம்மள பல பேர் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்மளால முடியலனாலும் சரின்னு சொல்லிடுறோம். உண்மை என்னன்னா, இப்படி தலையாட்டுறது உங்களை பணிவானவரா காட்டாது, பலவீனமானவரா காட்டும். மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்கிட்ட எதை சொன்னாலும் செய்வான்னு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னு சொல்றது திமிர் இல்ல நண்பர்களே, அது உங்க சுய மரியாதையோட அடையாளம். உங்க நேரத்துக்கும் சக்திக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும் போது இல்லைன்னு சொன்னா மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு புரியும் இவரை யாரும் சுலபமா ஏமாத்திட முடியாதுன்னு. சரியான நேரத்துல இல்ல சொல்றது உங்களை மதிக்க வைக்கும். நான்காவது ரகசியம், யாரையும் புறம் பேசாதீங்க. யார பத்தியும் அவங்க இல்லாதப்ப தப்பா பேசாதீங்க. அதாவது புறம் பேசாதீங்க. மற்றவர்களை தாழ்த்தி பேசுபவனின் மரியாதை ஒருபோதும் நிலைக்காது. நீங்க ஒருத்தரை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசும்போது நீங்க அந்த நபரை மட்டும் தாழ்த்தல, உங்களையும் நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. உங்க பேச்ச கேக்குறவங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? இவன் நம்ம முன்னாடி அவங்கள பத்தி பேசுறான், அப்போ நாளைக்கு மத்தவங்க முன்னாடி நம்மளை பத்தி பேசுவான்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். புறம் பேசுறது ஒரு
ஒரு கெட்ட பழக்கம் நண்பர்களே. அது உங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ணிடும். உங்க மதிப்பு சரிய ஆரம்பிச்சிடும். ஒரு புத்திசாலி மத்தவங்க குறைகளை பேசி நேரத்தை வீணாக்க மாட்டான். அவன் தன்னோட நிறைகளை அதிகப்படுத்த கவனம் செலுத்துவான். அதனால யாரையும் புறம் பேசாதீங்க. 5வது ரகசியம், உடனே பதில் அளிக்காதீங்க. யாராவது கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க. யோசிச்சு பேசுறதுதான் புத்திசாலித்தனம். அவசரத்துல சொல்ற பதில் பல சமயம் தவறாகவோ அல்லது முழுமை இல்லாமலோ இருக்கலாம். நீங்க யோசிக்காம படபடன்னு பதில் சொன்னா மக்கள் உங்களை இலகுவா எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி யோசிச்சு நிதானமா பதில் சொல்லும் போது உங்க பேச்சுல ஒரு ஆழம் தெரியும். மக்கள் உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதனால அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட ஆலோசனை கேட்டா உடனே பேச ஆரம்பிக்காதீங்க. ஒரு சில நொடிகள் அமைதியா இருங்க. கேள்விய முழுசா உள்வாங்குங்க. அப்புறம் தெளிவான சரியான பதில சொல்லுங்க. இது உங்களை ஒரு முதிர்ச்சியான நம்பிக்கையான நபராக காட்டும். 6வது ரகசியம், உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். உங்க வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க உண்மையான அடையாளம் உங்க வேலை தான். தன் வேலையை நேர்மையுடன் செய்பவனின் மதிப்பு காலப்போக்கில் தானாகவே உயரும். இன்றைய உலகத்துல பலர் அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுலயே நேரத்தை செலவிடுறாங்க. ஆனா யார் ஒருத்தர் தினமும் தன் வேலைய தன் திறமைய இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும்னு கவனம் செலுத்துறாரோ அவர் தான் ஜெயிக்கிறார். அவர் தான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா மாறுறார். உங்க வேலைய முழு ஈடுபாட்டோடு செய்யும் போது மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க. இவர் சொன்னா சரியா இருக்கும், இவங்க கிட்ட வேலையை கொடுத்தா கச்சிதமா முடிப்பாங்கன்னு உங்க மேல ஒரு மரியாதை வரும். உங்க வேலை தான் உங்களுக்கான உண்மையான குரல். நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தான் உலகம் பார்க்கும். அதனால மத்தவங்களோட ஒப்பிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. 7வது ரகசியம், சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். உங்க ஆடை தான் உங்களுடைய முதல் அறிமுகம். ஆடைகள் ஒரு மனிதனின் அடையாளத்தை சொல்லாது, ஆனால் அவனது சுபாவத்தை நிச்சயம் காட்டும். நீங்க சமூகத்துல ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கணும்னா நீங்க உங்களை எப்படி வெளிப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க சுத்தமான நீட்டான ட்ரெஸ் போடும்போது உங்களை பார்க்கிறவங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம் வரும். நீங்க ஒரு பொறுப்பான ஒழுக்கமான நபர்னு அவங்க உணர்வாங்க. இதுக்கு நீங்க விலை உயர்ந்த பிராண்டட் துணி தான் போடணும்னு அவசியம் இல்ல. சாதாரண உடையா இருந்தாலும் அது சுத்தமா இஸ்திரி செய்யப்பட்டு கச்சிதமா இருக்கணும். இந்த சின்ன பழக்கம் உங்க பர்சனாலிட்டிக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். மக்கள் முதல்ல உங்களை தான் பார்ப்பாங்க, அப்புறம் தான் நீங்க பேசுறதை கேட்பாங்க. உங்க முதல் தோற்றமே நல்லா இருந்தா உங்க பேச்சுக்கு தானா மதிப்பு கூடும். 8வது ரகசியம், யோசிச்சு முடிவு எடுங்க. எந்த முடிவையும் நல்லா யோசிச்சு எடுங்க. ஏன்னா ஒரு தவறான முடிவு உங்க மொத்த மதிப்பையும் கெடுத்துடும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்னதும் பெருசுமா பல முடிவுகளை நாம எடுக்கிறோம். ஆனா அதை அவசரத்துல எடுக்கிறோமா இல்ல யோசிச்சு எடுக்கிறோமான்னு பொறுத்து தான் நம்ம மதிப்பு இருக்கு. யோசிக்காமல் அடியெடுத்து வைப்பவன் நிச்சயம் வருத்தப்படுவான். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கெட்டது அதனால வர்ற விளைவுகள் எல்லாத்தையும் யோசிங்க. சரியான முடிவு எடுக்கிறவங்களை தான் இந்த உலகம் நம்பும். அவங்கள தான் ஒரு தலைவனா ஏத்துக்கும். கோபத்திலேயோ இல்ல பயத்திலேயோ இல்ல மத்தவங்க சொன்னாங்கன்னு அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவு உங்க ஆளுமைய மத்தவங்களுக்கு உணர்த்தும். 9வது ரகசியம், விவாதத்தை குறையுங்கள். விவாதம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். உங்க அமைதியில உங்க மதிப்பை கூட்டுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு விவாதத்துல ஜெயிச்சிட்டா தாம் பெரிய புத்திசாலின்னு நிரூபிச்சிடலாம்னு. ஆனா உண்மை அது இல்ல நண்பர்களே. விவாதத்தில் ஜெயிக்கிறத விட அமைதியா இருக்கிறது உங்க மதிப்பை கூட்டும். நீங்க தேவையில்லாம ஒரு விஷயத்துல தர்க்கம் பண்ணும் போது மக்கள் உங்களை புத்திசாலியா பார்க்க மாட்டாங்க. ஒரு பிடிவாதக்காரனா சண்டை போடுறவனா பார்ப்பாங்க. தர்க்கத்தின் எல்லை முடியும் இடத்தில் மௌனமே சிறந்த பதிலாக அமைகிறது. விவாதத்துல நீங்க அடுத்தவங்களை ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது உங்க கோபம், உங்க வார்த்தைகள், உங்க மதிப்பு மூன்றுமே குறையுது. புத்திசாலி தன் சக்தியை சரியான இடத்துல செலவு செய்வான். அதனால அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணா சிரிச்சுட்டே அமைதியா விலகிடுங்க. உங்க மௌனம் அவங்க வாதத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். 10வது ரகசியம், உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அறிவாளியா இருந்தா மதிப்பு தானா வரும். ஞானம், அறிவு தான் மிகப்பெரிய செல்வம். அதை யாராலும் திருட முடியாது. சமூகத்துல உங்க மதிப்பு உயரணுமா, தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. யார் ஒருத்தர் கத்துக்கிறத நிறுத்தலையோ அவர்தான் இந்த உலகத்துல முன்னாடி போறாரு. ஒரு கூட்டத்துல எல்லோரும் அமைதியா இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னா எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா அறிவு ஒரு மனிதனை ஈர்க்கக்கூடியவனாக மாற்றும். புத்தகம் படிங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க,
கேளுங்க. உங்க துறையில புதுசா என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் உங்க மதிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். நண்பர்களே, இப்போ சொல்ல போற இந்த கடைசி 5 ரகசியங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். உங்க வாழ்க்கையே மாத்த போற, உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்த போற அந்த முக்கியமான 5 ரகசியங்கள் இதோ. கவனமா கேளுங்க. 11வது ரகசியம், காது கொடுத்து கேளுங்க. கவனமா கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புரிஞ்சுக்கிறவனுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. இன்றைய உலகத்துல எல்லாருக்கும் பேசதான் பிடிக்கும். ஆனா மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க ரொம்ப கம்மி பேரு தான் தயாராயிருக்காங்க. கேட்கும் கலையை அறிந்தவனே உண்மையான ஞானி. நீங்க ஒருத்தர் பேசுறத முழு கவனத்தோட கேட்கும் போது நீங்க அவங்க வார்த்தைகளை மட்டும் கேட்கல, அவங்க உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கறீங்க. இப்படி மத்தவங்களை புரிஞ்சுக்கிறவங்களோட பழகதான் எல்லோருக்கும் பிடிக்கும். நம்மள பல பேர் அடுத்தவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஆனா புத்திசாலி முதல்ல முழுசா கேட்பான், அப்புறம் யோசிச்சு பேசுவான். பேசுறவன் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனா கவனமா கேட்கிறவன் இதயத்தை ஜெயிப்பான். நல்லா கேட்க ஆரம்பிங்க, உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை தானா வரும். 12வது ரகசியம், தற்பெருமை பேசாதீர்கள். உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க. உண்மையான பாராட்டு மத்தவங்க கிட்ட இருந்து வரணும். எந்த மனிதன் தன் மதிப்பை தானே சொல்ல வேண்டிய நிலைக்கு வருகிறானோ அவன் மதிப்பு மற்றவர் பார்வையில் குறைந்து விடுகிறது. நான் அப்படி பண்ணேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன மாதிரி வராதுன்னு நீங்களே உங்களை பத்தி பெருமை பேச ஆரம்பிச்சா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க ஷோ பண்றீங்க, இல்லனா உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு நினைப்பாங்க. உங்க உண்மையான திறமைக்கு நீங்க விளம்பரம் பண்ண தேவையில்லை, அது மத்தவங்களுக்கு தானா தெரியும். நீங்க அமைதியா உங்க வேலைய சிறப்பா செஞ்சா மட்டும் போதும். உங்க பாராட்டு உங்களை தானா தேடி வரும். உங்க வேலை பேசட்டும், நீங்க பேசாதீங்க. 13வது ரகசியம், எல்லோருக்கும் எப்போதும் அவைலபிளா இருக்காதீங்க. அதாவது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் கிடைச்சிட்டீங்கன்னா உங்க மதிப்பை இழந்துடுவீங்க. தேவைக்கு அதிகமா நல்லவனா இருக்கிறதும் ஆபத்து தான். நம்மள பலர் மத்தவங்க கூப்பிட்ட உடனே எல்லா வேலையையும் விட்டுட்டு ஓடிடுவோம். இதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்களை தேவையா பார்க்க மாட்டாங்க, பழக்கமா பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போதும் எளிதாக கிடைப்பவனின் மதிப்பு மெல்ல மெல்ல அழிந்துவிடும். சுலபமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு கம்மி தான். நீங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம எல்லாரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடினா அவங்களும் உங்க நேரத்தை மதிக்க மாட்டாங்க. உதவி பண்றது தப்பில்லை நண்பர்களே, ஆனா உங்களுக்கும் ஒரு எல்லை வச்சுக்கோங்க. உங்க நேரத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. சில சமயம் எனக்கு வேலை இருக்கு அப்புறம் பாக்குறேன்னு சொல்றது உங்க மதிப்பை குறைக்காது, அதை அதிகப்படுத்தும். 14வது ரகசியம், பொருளாதாரத்தில் வலிமையாகுங்கள். பணக்காரராகுங்க, அதாவது பொருளாதார ரீதியா வலிமையா மாறுங்க. ஏன்னா இந்த உலகம் சுயசார்பு உள்ளவனை தான் மதிக்கும். ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? ஏழையின் புத்திசாலித்தனம் கூட மறைக்கப்படும், பணக்காரனின் தவறுகள் கூட மறைக்கப்படும். இன்றைய உலகத்துல யார் கையில பணம் இருக்கோ அவன் பேச்ச உலகம் கேக்குது. காசு இல்லாதவன் கருத்து சொன்னா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. பணக்காரன் ஆகுறதுனா பணத்தை பதுக்கி வைக்கிறது இல்ல நண்பர்களே. உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு, உங்க குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு, மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க பொருளாதாரத்துல வலிமையா இருக்கணும். பணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கை உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அதனால நேர்மையா உழைங்க, உங்க திறமைய வளர்த்து பொருளாதாரத்துல முன்னேற பாருங்க. 15வது ரகசியம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். கடைசி மற்றும் மிக முக்கியமான வழி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். நம்பிக்கையான மனிதனுக்கு தான் மதிப்பு அதிகம். எவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அவனது மரியாதை சீக்கிரம் அழிந்துவிடும். நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கறீங்கன்னா அது வெறும் வார்த்தை இல்ல நண்பர்களே, அது உங்க கேரக்டரோட அடையாளம். நீங்க திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம விட்டா மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துடுவாங்க. நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்க மதிப்பு மொத்தமா போயிடும். அதனால குறைவா பேசுங்க, ஆனா பேசுனதை செஞ்சு காட்டுங்க. செய்ய முடியாத விஷயத்துக்கு ஆசை காட்டி வாக்கு கொடுக்காதீங்க. நேர்மையா முடியாதுன்னு சொல்றது பொய் சொல்லி ஏமாத்துறதை விட எவ்வளவோ மேலானது. நண்பர்களே, இந்த 15 விஷயங்களும் உங்க மதிப்பை, உங்க மரியாதைய சமூகத்துல பல மடங்கு உயர்த்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மதிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு கொடுக்கறது இல்ல, அது நாமளா சம்பாதிக்கிறது. இந்த 15 வழிகளும் ஒரு நாள்ல நடக்காது, இது ஒரு பயணம். இன்னையில இருந்து இதுல ஒரு விஷயத்தையாவது உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்க மதிப்பு உயர்றத நீங்களே பார்ப்பீங்க. உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். உங்க வார்த்தைகளுக்கு சக்தி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க
நண்பர்களுக்கும் இது பயன்படும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தி அந்த வழியில இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் ஸ்ட்ராங்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை சிங்கங்கள் இருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க மதிப்பை நீங்களே உயர்த்துங்க. நன்றி, வணக்கம்.